நம்ம நாட்டினுடைய உளவுத்துறை எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தேசத்தை காப்பாற்ற பணி செய்யறாங்கன்னு தெரியுது. இந்த கதை முழுக்க முழுக்க அஜித் தோவல் அவர்கள், நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள், இது அவருடைய படத்தை இன்னைக்கு நாங்க தியேட்டருக்கு கொண்டு வந்திருக்கிறோம். மோடிஜியோட படமும் கொண்டு வந்திருக்கிறோம், அமித்ஷாஜி படம் கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா இவங்க எல்லாம் தான் இந்த தேசத்தை இன்னைக்கு காப்பாற்றி கொண்டு இருக்கிற காவல் தெய்வங்கள். அஜித் தோவல் அவர்களே எனக்கு தனிப்பட்ட முறையிலே கூட தெரியும். அவர் என்எஸ்சி ஆகிறதுக்கு முன்னால கூட சில கருத்தரங்குகள்ல நான் அவர் கூட இருந்திருக்கிறேன். அவரை அழைத்து கருத்தரங்குகள் நடத்தி இருக்கிறேன். எப்படிப்பட்ட சாகசங்கள்னு பாக்குறோம். குறிப்பா நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு என்ன மாதிரியான விஷயங்கள்ல நமது ரா அமைப்பு ஈடுபட்டு இருந்தது. நம்ம நாட்டுல பணியாற்றுகிற அமைப்பு ஐபி, இன்டெலிஜென்ஸ் பியூரோ. இவங்களை வெளிநாடுகள்ல பணியாற்றுனா இதற்கு பேர் ரான்னு பேரு, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படின்னு பேரு. அவங்க எப்படி ஊடுருவுறாங்க, எப்படி உளவு பாக்குறாங்க, எப்படி அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தை, அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் எல்லாம் பலவீனப்படுத்துறாங்க அப்படிங்கிறது, அதுக்கு என்னென்னலாம் பயிற்சிகள் கிடைக்குது. குறிப்பா ஒரு உளவாளி அங்க போய் சமீபத்துல நடந்த நம்ம பாரத நாட்டில் நடந்த அத்தனை தாக்குதல்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளை, ஜிகாதிகள் அடைக்கப்படுகிற பயங்கரவாதிகள் மேல எல்லாம் அவங்க ரிவெஞ்ச் எடுத்திருக்காங்க, பழி வாங்கி இருக்கிறாங்க. என்ன பார்க்கும்போது தேசபக்த ரத்தம் நமக்கு சூடாகுது. அதனால தாகம், தேசபக்தியை பெற்ற தாகம் இருக்கிற எல்லாரும் இந்த துரந்தர் படம் பார்க்கணும். இது என்ன துரதிருஷ்டம்னா, தமிழ்நாட்டுல அமீர் மாதிரி சில டைரக்டர்கள் இந்த படத்தை குறை சொல்லி இருக்கிறாங்க. இந்த படத்துல குறை சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல, இதுல என்ன இருக்குன்னு தெரியல. இது மதம் சம்பந்தமான படம் இல்ல. இந்தியா பாகிஸ்தான்ங்கிற பிரச்சனையில அமீர் சரியான நிலைப்பாட்டை எடுத்து அவர் பேசல. மறுபடியும் தேசபக்தி படம். இது தேசபக்தி இல்லைன்னா வேற இது தேசபக்தி? இந்த தேசத்து மேல நாச வேலை செய்தவங்க, சரி செய்தவங்க, அப்பாவி பொதுமக்களை கொன்று குவித்தவர்களை பாகிஸ்தான்ல போய் ஒரு இந்தியன் ஏஜென்டா, உளவாளியா ஒருத்தன் கொள்றதுதான் கதைன்னா அமீர் அதை பாராட்டி கைதட்டி இருக்கணும், அதை குறை சொல்லி இருக்க கூடாது. இன்னைக்கு தெலுங்கு பட உலகம் எங்க இருக்கு, கேரளாவில மலையாள பட உலகம் எங்க இருக்கு? அத்தனை நடிகர்களும், குறிப்பா தெலுங்குல பிரபலமான ஹீரோ அல்லு அர்ஜுன்ல இருந்து அங்க யாரெல்லாம் ரொம்ப பிரபலமோ அவங்க உட்பட, பவன் கல்யாண் உட்பட அத்தனை பேரும் பாராட்டி, இந்த படத்தை பாராட்டி ட்விட்டர் போட்டிருக்காங்க. இங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் முதல் முறையா அதை பத்தி பாராட்டி பேசியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் பேசல. ரொம்ப வீரம் பேசுற சூர்யா எல்லாம் எங்க போனாருன்னு தெரியல நமக்கு. அதனால இந்த படத்தை அவசியம் அமீர் பார்க்கணும். தமிழ் திரைப்பட ஹீரோக்கெல்லாம் பார்க்கணும், தமிழ் டைரக்டர் எல்லாம் பார்க்கணும். இந்த படத்தை எங்கள் அழைப்பின் பேரில் பார்த்திருக்கிற பிரபல டைரக்டர் வாங்க, குட்டி புலி சரவணன் அவர்கள் நம்ம அழைப்பின் பேர்ல பார்த்திருக்காரு. இவரும் தேசபக்தி உள்ள ஒரு டைரக்டர் தான். இந்த படம் பார்த்ததுக்கு இவர் மேல என்னெல்லாம் விமர்சனம் வரப்போகுதுன்னு தெரியல. அதனால அவரும் கருத்துக்களை சொல்லுவாரு. அற்புதமான படம். ஒவ்வொரு குடும்பத்தினரும் பெண்கள், குழந்தைகள் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். ஒரு விஷயம், இந்தியன் மைண்ட் கொஞ்சம் சாஃப்ட் மைண்ட். இதுல ரத்த கலரியா இருக்கு இந்த படம். அதனால ரொம்ப மென்மையான போக்குள்ள ஒரு இந்திய மனநிலை, இந்திய குடும்பங்களுடைய மனநிலை, இதெல்லாம் பார்க்க முடியாது அவங்களுக்கு. ஆனா இதுதான் யதார்த்தம். இப்படி நடந்திருக்குன்றத அநேகமா குறைச்சுதான் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் படத்துல. இதை பார்க்கணும். அப்பதான் எவ்வளவு கஷ்டத்துல நமது ராணுவம், உளவுத்துறை, நமது அதிகாரிகள், தேசபக்தி உள்ள ஒரு அரசாங்கம் எப்படி பணியாற்றுதுன்னு தெரியும். எல்லோருக்கும் நமது சல்யூட். ஜெய்ஹிந்த். அற்புதமான படம். ஒவ்வொரு உளவாளியா, நம்ம எல்லையை பொறுத்த வரைக்கும் உயிர் வழியா நம்ம பாதுகாத்துட்டு இருக்க ராணுவ வீரர்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அவங்க படுற கஷ்டம் என்னங்கிறத நம்ம ஒரு ஸ்கிரீன்ல பார்த்தா கூட ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் நாட்டுப்பற்று வர்ற மாதிரியான ஒரு அற்புதமான படம். எல்லாரும் படத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி படங்களை பாக்குறப்பதான் தேசப்பற்றுங்கிறது என்னங்கிறதே நமக்கே புரியும். ஒவ்வொரு ராணுவ வீரனும் தான் உயிரை பணையம் வச்சுதான் நம்மளை காப்பு கத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த படத்தை பாக்குற எல்லாருமே நல்லா புரிஞ்சுப்பாங்க. தமிழ் படங்களை பொறுத்தவரை சிவாஜி, அர்ஜுன், விஜயகாந்த் இவங்கெல்லாம் தேசபக்திய அதிக அளவுல தங்கள் படங்களை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த நடிகருமே தமிழ் படத்தை பொறுத்து தேசபக்தி படம் ரொம்ப ரேர். இன்னைக்கு ஒரு தமிழ் மொழி மாற்றம் செய்யப்பட்ட படம் தான் துரந்தர். இந்த படத்துல அற்புதமான கருத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மோடிஜிக்கு அப்புறம் இந்தியா, மோடிஜிக்கு முன், மோடிஜிக்கு பின் நவீன இந்தியாவினுடைய பலம் என்ன, ரகசியமான திட்டங்கள் என்ன, எல்லாத்தையுமே இந்த படத்துல அருமையா காமிச்சிருக்கிறாங்க. இந்த படம் இது ஒரு படம் கிடையாது, எல்லா மக்களும் பார்த்து தெரிஞ்சுக்கொண்டிய ஒரு பாடம். நல்ல சிறப்பான படம். எல்லாரும் குடும்பத்தோடு இந்த படத்தை பார்க்கணும். டைரக்டர் அமீர் திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே திரும்பிவாதம் பண்ணி நாட்டுக்குள்ள ஒரு பிளவுவாதத்தை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கிற அமீர், டைரக்டர் அமீர்.
ஆனா இந்த படத்துல ஏதாவது ஒரு சிந்து முடிச்சு விட்டு மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாரு. தேசபக்தி படத்தை வந்து ஒரு பிரிவினைவாத படமா காட்டுறதுனால அமீரோட திட்டம் அவர் ஒருவேளை பாகிஸ்தானோட ஏஜென்டா இருப்பாரோன்னு சந்தேகம் வருது எங்களுக்கு. பாரத தேசத்தோட வழிவந்த இப்ப நவீன இந்தியாவோட நிலைமை என்னன்றத சொல்லியிருக்காங்க. உலகில் அசைக்க முடியாத சக்தி பாரத தேசம், உலகில் அசைக்க முடியாத விஸ்வகுருவா மாறும்ன்றத இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு இளைஞனும் நம்ம நாட்டுக்காக உயிரை கொடுக்கணும்ன்றது அதுல வந்து பொறுமை, நம்ம குடும்பம் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. நம்ம நாட்டுக்காக உழைக்கணும்னா நாட்டை மட்டும்தான் மைண்ட்ல ஏத்தணும், குடும்பத்தவே இது பண்ணக்கூடாது. நல்லா இருக்கு படம், எல்லாருமே பார்க்கலாம். நாட்டுக்காக தன் உயிரையே தியாகம் செய்யறாங்க எத்தனையோ பேர். அதுல பிரதமர் நம்ம நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் உயிரை கொடுத்து நம்மளுக்காக பாதுகாத்து வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னுமே நல்லா நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து அதை முன்னிலைப்படுத்தி அவரை இன்ஸ்பிரேஷனா எடுத்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் முன் வரணும்னு என்னோட கருத்து. நல்லா இருந்துச்சு. எங்களெல்லாம் காப்பாத்துறதுக்கு மோடிஜி தான் இது பண்ணாங்க. படம் ரொம்ப அருமை. கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஓடிச்சு. அந்த சோர்வே இல்லாம படம் போச்சு. அதாவது நம் தேசத்தை நேசிக்கக்கூடியவங்க நிறைய கஷ்டத்தை தாங்கி குடும்பத்தை இழந்து எல்லாத்தையும் இழந்து தேசத்துக்காக அந்த நாட்டுல இருந்து ரொம்ப கடினமா உழைச்சதை ரொம்ப தத்ரூபமா காட்டியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேசப்பணியே தெய்வப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு தேசத்தை விரும்பக்கூடிய அனைவரும் இந்த படத்தை பார்க்கலாம். அது நம்மள இன்னும் ஒரு உத்வேகமா இருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சுண்ணே. படம் நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை போனேன், இப்போ இந்த படத்துக்கு வந்திருக்கேன். ஐயா மோடிஜி இதை வந்து சூப்பரா இதை பண்ணியிருந்தாங்க. 2016 உள்ள இது இந்த 500,000 கோடி அளித்தது அதெல்லாம் பழக்கி வச்சிருந்த ஐயா பிரதமர் ஐயா சூப்பரா இது அந்நேரத்துக்கு கொண்டு வந்தாங்க. இது பழைய இந்தியா கிடையாது, புது இந்தியா. இது வந்து நரேந்திர மோடி ஐயா ஆட்சியில வந்து நாங்க இந்தியாவை தொட்டா இரட்டிப்பா அவங்களுக்கு திருப்பி கொடுப்போம், தீவிரவாத எதிர்த்துக்கு டெரரிஸ்டே இல்லாம ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியாவுக்கே ஒரு பேர் சேர்த்து இந்தியானா பாரத பிரதமர் மோடி ஐயா வச்சு உலகம் முழுவதும் இந்தியான்றது ஒரு இது தனி பெருமையா கொண்டு வந்திருக்காங்க.